எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் 3 டேஸில் 4 ஸ்டாக்கில் 25% ரிட்டர்ன். அந்த ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணிக்கோ, அதோட ரீசன் பிஹைண்ட் த ரீசன் எது, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு நான் இந்த 4 ஸ்டாக்ஸ் என்ன சொல்கிறேனோ அது வந்துட்டு ஆல்ரெடி நான் 25th உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பொட்டென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸ்விங் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணிக்கோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். அதோட இதில் இந்த வீடியோவில் வந்து 7 ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் இந்த ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இது யாருன்னா பார்க்கலன்னா மொமெண்டல் ஸ்டாக்ஸு இது போய் பாருங்கள். இதில் ஆல்மோஸ்ட் 11 ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்கிறேன். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு வீடியோக்கு போகலாம். எந்தெந்த ஸ்டாக்ஸ் பற்றி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு என்எம்டிசி. இந்த ஸ்டாக்ஸு நம்ம ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிங்க. ஓகே, அப்புறமா இந்த மேஜர் ஒரு ரிவர்சல் கேண்டல் லோ இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்க. அதுக்கு அபவ் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இது பார்த்தா நம்ம 25th நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். 25th என்ட்ரி எடுத்திருந்தால் எவ்வளோ 226. ஓகே, 226 என்ட்ரி. அண்ட் இது வந்துட்டு ஹை வந்துட்டு 247. ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, அப்படின்னா பர்சன்டேஜ் லெவலில் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஃபர்தர் நம்ம ஹோல்டு கூட பண்ணலாம். இதில் லோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரையல் பண்ணிக்கின்னு போகலாம். இது மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது க்ராஸ் பண்ணால் இன்னும் ஃபர்தர் அப் சைட் மூவ் ஆகலாம். இல்லைனா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கூட கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம். பட் ட்ரையல் இது வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா இது கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இதுதான் ரூல். ஓகே, இஸ் வாட் எவர் ரூல்ஸ் நான் சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸு அப்ளிகேபிள் ஆகும். ஓகே, செகண்ட் ஸ்டாக் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது சைல். சைல் கூட சேம் திங். இது ஒரு ட்ரெண்ட் லைன். இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகி இது ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, இது ஒரு என்ட்ரியில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்கு, இது ஒரு என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ்னா ஆல்மோஸ்ட் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இது ஃபேக் பிரேக் அவுட்டு. சேம் திங் இங்கே ஹேப்பன் ஆகிருக்கு. அதே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்புறமா என்ட்ரி, நம்மளோட ஸ்டாப் லாஸ் இது. ஓகே, சேம் திங் இது கூட இந்த லெவல் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் லெவல் வந்துட்டு அபவ் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது ஃபர்தர் ஒரு மூமெண்ட்டு கிடச்சிருக்கு. இந்த 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 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 8% நம்மளோட ரிட்டர்ன் வந்திருக்கு. பாயிண்ட்ஸ் லெவலில் பார்த்தா என்ட்ரி வந்துட்டு 134, இதோட ஹை வந்து 144. ஓகே, என்ட்ரி 134, ஹை வந்துட்டு 144 வந்திருக்கு. இது கூட சேம் திங். இது கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரையல் பண்ணிக்கின்னு ஃபர்தர் ஹோல்டு பண்ணலாம். அப்புறம் அது இல்லைன்னா ப்ராஃபிட் புக் கூட பண்ணிக்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. பர்சன்டேஜ் லெவலில் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட் லெவல். இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் வந்துட்டு இங்கே இம்பார்ட்டண்ட் லெவல் அபவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்புறம் இங்கே மேஜர் ஒரு லெவலில் சப்போர்ட் எடுத்து இது பஃபர் ஜோன். இந்த பஃபர் ஜோன் மேலே க்ளோசிங் கொடுத்தனால என்ட்ரி, இதோட ஸ்டாப் லாஸ். இப்போ ஃபர்தர் அப் சைட் மூவ் ஆகிக்கின்னு இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது இருக்கும். செகண்டு இது ஃபர்தர் பிரேக் அவுட் இல்லைனா ட்ரேட் பண்ணிக்கின்னு போகலாம். இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் லெவல்னா இது இது பஃபர் ஜோன். எப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஸ்விங்கோட லோ ஹை என்ட்ரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரியை எடுக்கலாம்.
இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாகவும் ஸ்விங் ட்ரேடிங்கில் இது இல்லாமல் இன்னும் ஃபர்தர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் ஃபர்தர் என்னென்ன க்ரைட்டேரியா பார்த்து நம்ம என்ட்ரி ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி எடுக்கலாம். இது ஓவரால் எல்லா ஸ்டாக்ஸ் வந்து ஒன்லி கேஷ், நாட் இன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு இருக்கும். ஓகே, இது கேஷ்லனா லோ ரிஸ்க் லோ ரிவார்டு. ஓகே, அதனால ஒன்லி கேஷ் மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். ரீசன் என்னென்னா, ஸ்டாக்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், இது எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி லோ ரிஸ்கில் நம்மளோட இருக்கிற கேபிட்டல் வச்சுக்கின்னு வித்தவுட் எனி மார்ஜின் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஒரு கேபிட்டல் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலான்றது தான் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்ட்ரி வந்துட்டு 417. ஓகே, இதோட ஹை வந்து 446. ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது ஜஸ்ட் 3 டேஸில் 25th என்ட்ரி, 26th, 27th, அப்புறம் இன்றைக்கி 30th. 3 ஒர்க்கிங் டேஸில் 3 ட்ரேடிங் செஷனில் ஆல்மோஸ்ட் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பற்றி பேசணுன்னா அது வந்துட்டு யூபிஎல். யூபிஎல் 25 சேம் திங். இது கூட வெரி இம்பார்ட்டண்ட் லெவலில் இது ஒரு லெவல், இது ஒரு லெவல், இது பஃபர் ஜோன், இதோட மேலே இது ஆக்சுவலி இது தான் என்ட்ரி, நம்மளோட என்ட்ரி கிடச்சிருக்கும். பட் இது நம்ம மிஸ் பண்ணனால இது என்ட்ரி கிடச்சிருக்கு. இது இங்கே வந்து 25th வந்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம். இது ஸ்டாப் லாஸ். ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது என்ட்ரி லெவல் பார்த்தா 600, ஹை வந்து 18. ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் 18 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பர்சன்டேஜ் லெவலில் 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, இன் ஸ்விங்கெல்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம், இன்னும் ஃபர்தர் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு தெரியணுமா, அப்புறமா இதில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து சார்ட்டில் வச்சுட்டு அது க்ராஸ் செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, இது பற்றி இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் இன்னும் ஃபர்தர் வீடியோ பண்ணுறேன். இது வந்துட்டு கேபிட்டல் மார்க்கெட் இல்லைன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. எக்ஸாம்பிளுக்கு ரூல் நம்பர் 72ன்னு இருக்கு இல்லையா, இது இயர் ஆன் இயர் நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது 6% ரிட்டர்ன் கொடுத்தா ஒரு எஃப்டி அது மாதிரி ரிட்டர்ன் கொடுத்தா, இப்போ உங்கள் கிட்ட வந்துட்டு 1 lakh ரூபே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 1 lakh ரூபே இருக்குது. இது டபுள் ஆகணுன்னா எத்தனை வருஷம் ஆகணுன்னா இது 6% ரிட்டர்ன் கொடுத்தா இயர் ஆன் இயர் உங்களுக்கு 12 years வேணும். ஓகே, அதே மாதிரி 72 டிவைட் பை 12% போட்டால் உங்களோட 1 lakh டபுள் ஆகிறதுக்கு 6 years வேணும். பட் நம்ம ஸ்மால் கேபிட்டல் வச்சு இது இது மாதிரி ஸ்மால் ரிஸ்க் ஹை ரிவார்டு நம்ம என்ட்ரி எடுத்தால் இன் கேஷ் மார்க்கெட்டில், நாட் இன் எஃப்என்டோ எடுத்தால் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அது அதிகமாக ஒரு சான்சஸ் இருக்குது. மோர் தேன் 20% இயர் ஆன் இயர், இல்லை 30%, மோர் தேன் 30% இயர் ஆன் இயர் நம்ம எடுக்கலாம். இது மாதிரி ஸ்மால் ரிஸ்க் எடுத்து இதுக்கு ரிஸ்க் பார்த்தா ரொம்ப சின்னது. ஓகே, இது 1:1 வந்திருக்கு. இதே நீங்கள் ப்ரீவியஸ் இது பாருங்கள் சார்ட்டு, அதிலலாம் 1:2 1:3 அது மாதிரி ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்மால் ரிஸ்க் பிக் ப்ராஃபிட் நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எடுத்தால் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், அப்புறமா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் ஆகும், அது காம்பவுண்டிங் கூட ஆகும். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானா சேம் திங் இன் மூமெண்டிங் ஸ்டாக்ஸ். இதில் கூட மூமெண்டிங் ஸ்டாக்ஸில் ஸ்லோ ரிஸ்க்கு எப்படி நம்ம எடுக்கலாம் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ இருக்குது. இந்த ஐடிஎஃப்சி பேங்க் பற்றி சொல்லியிருக்கிறேன், அப்புறமா ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கிறேன். இது ஸ்விங் ப்ளஸ் பொட்டென்ஷியல், இது மூமெண்ட் ஸ்டாக்ஸும் இருக்குது. இதில் வந்துட்டு 11 மூமெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இது பற்றி எப்படி நான் டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள். இது பற்றி இந்த ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ் பற்றி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து வீடியோ போட போகிறேன். இந்த 11 ஸ்டாக்ஸும் மறுபடியும் அனலைஸ் பண்ணலாம். ஓகே,
இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில் அனாலிசிஸ் சாட்டர்டே நெக்ஸ்ட் கமிங் சாட்டர்டே உங்களுக்கு வேணுமானா கேளுங்க, நான் ஃபர்தர் வீடியோ போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.